கேரளாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கி அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இடுக்கி, கோட்டயம் மற்றும் பத்தினம்திட்டா மாவட்டங்களில் நேற்றிரவு பலத்த மழை கொட்டியது. இன்றும் மழை தொடர்வதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நிலச்சரிவால் பாறைகள் சரிந்து விழுவதால் இடுக்கி மாவட்டத்திற்கான பிரதான போக்குவரத்து வழிகள் முடங்கியுள்ளன. கொட்டாரக்கரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் குட்டிக்கானம் அருகே புள்ளுப்பாறை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூணார் செல்லும் பாதையில் மச்சிக்குலாவு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதனிடையே இடுக்கி மாவட்டம் தொடுபுழா வட்டத்திற்கு உட்பட்ட கொடாயத்தூர் என்ற கிராமத்தில் நிலச்சரிவில் ரவி நாராயணன் என்பவரது வீடு முற்றிலும் மண்ணில் புதைந்தது. இந்த சம்பவத்தில் அவரது மனைவி சுமதி இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த பகுதியில் பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் கிராம மக்களுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இடுக்கி மாவட்டத்தில் கனமழை நீடித்து வருவதை அடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்டம் முழுவதிலும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார்.